ஹாய் காய்ஸ், நம்ம நாளைக்கு இது வெளியே போகலாம் எல்லாம் அவுட்டிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து பிளான் பண்ணியிருப்போம். ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா மழை வர மாதிரி இருக்கும். இந்த சுச்சுவேஷனில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம என்ன பேசிப்போம், நாளைக்கு மட்டும் மழை வந்துருச்சுன்னா என்ன ஆகுறது, நம்மளால வெளியே போக முடியாதுல்ல அப்படின்னு சொல்லுவோம். இல்லை நான் ஒரு எக்ஸாம் எழுதிட்டு வந்திருக்கேன், எக்ஸாம் ஒழுங்காக எழுதலை அப்படின்னா என்ன சொல்லுவோம், நான் வர எக்ஸாம் ஒழுங்காக எழுதலை, வீட்டில் தெரிஞ்சிச்சுன்னா என்ன சொல்ல போகிறாங்களோ, என்ன ஆகுமோ, என்ன திட்ட போகிறாங்களோ, இந்த மாதிரிலாம் நம்ம பயப்படுவோம் இல்லையா. அப்போ என்ன ஆகுமோ, என்ன ஆக போகுதோ, என்ன ஆகுறது, இந்த மாதிரி நம்மளோட ஒரு கொஸ்டின் மார்க் வரக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ஸ்ல நம்ம எந்த மாதிரி வேர்ட் நம்ம இங்கிலீஷ்ல யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வாட் இஃப் ஐ ஃபெயில் இன் த எக்ஸாம் அப்படின்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணி பேசலாம். இந்த வாட் இஃப் யூஸ் பண்ணி எப்படி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்றது, எந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ், எந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல நம்ம இந்த வாட் இஃப் யூஸ் பண்றது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னா கீழே இருக்கிற ப்ளே பட்டனை கிளிக் பண்ணி வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் 30 days கோர்ஸ் நம்ம சேனல்ல இருக்கு இல்லையா, ஸோ அதை பத்தின வீடியோ வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். ஸோ அதையுமே மறக்காம செக் பண்ணி பார்த்து நீங்களுமே சீக்கிரமா இங்கிலீஷ்ல பேசுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. நிறைய வெக்காபுலரிஸ்லாம் நீங்க கத்துக்கலாம். ஸோ வெக்காபுலரிஸோட சீரீஸ்மே நம்ம சேனல்ல இருக்கு. ஸோ வேணும்னா அதையுமே செக் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி வீடியோஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பை, ஐ வில் see you in the next video.